வள்ளுவன் தன்னை வாழ்வுகள் தந்த எங்கள் கழகம் இது கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும் தொடரும் தொடரா. சொன்னால் அதற்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா, கிராமங்களில் ஒரு கோயில் இருக்கும், ஒரு தேர் இருக்கும், ஒரு சாமி சிலை இருக்கும். இந்த திருவிழாவில் என்ன இருக்கு? தேர் இருக்கு, தேருக்குள்ள சிலை இருக்கு, அங்க ஐயன் திருவள்ளுவர் இருக்கிறார். திருவிழாவில் வாங்கி சாப்பிடுறதுக்கு பாப்கார்னும் குழந்தைகளுக்கு பலூனும் கொடுப்பதற்கு பதிலாக இந்த அறிவு புத்தக சந்தை இருக்கு. அங்க போய் பெரியவர்கள் படிக்கிற ஆய்வு நூல்களும் குழந்தைகள் படிக்கிற சின்ன நூல்களும் கொட்டி கிடக்கிறது. கொண்டாட்டத்தில் கூட அறிவோடு கொண்டாட வேண்டும் என்பதுதான் நம் பண்பாடு. அறிவை கொண்டாடுவது, அறிவுள்ளவர்களை கொண்டாடுவது இந்த தமிழ்நாட்டின் பண்பாடு என்பதை ஒரு 2000 ஆண்டுக்கு பிறகு ஆட்சியில் இருந்து நிரூபித்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய சாதனை. அறிவு திருவிழாவை எந்த நோக்கத்திற்காக நடத்தணுமோ அந்த நோக்கம் நிறைவேறிக்குங்கிற நம்பிக்கை, மகிழ்ச்சி எனக்கு இங்க வந்திருக்கக்கூடிய வாசக பெருமக்கள், இளைஞர் தம்பிமார்கள் கொடுத்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த முயற்சி எடுக்கப்பட்டது. கழக இளைஞரணி தோழர்கள் நிறைய படிக்கணும், நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும், இளைஞர்களுடைய அறிவை வளர்க்கணும், ஆற்றலை பெருக்கணும்னு இவ்வளவு வேலைகளை நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாட்டுல பாத்தீங்கன்னா சில பேர் அவங்களுடைய தொண்டர்கள் அறிவாளிகள் இருக்கிறது தலைவர்களே விரும்புறது இல்லை. எங்க தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் வந்துட்டா அவங்களால இனி அரசியலை நடத்த முடியாதுன்னு சில தலைவர்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கோங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பத்தி தெரியாது, பேருங்க அண்ணா என்ன சொன்னாருன்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அதிமுக கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாது. திமுகவை விமர்சிக்கணும், கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்பவும் அந்த கொள்கைகள் தெரியக்கூடாதுன்னு அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த பணியில அவர் ஈடுபட்டு இருக்கிறார். அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது, திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் படிச்சது ஒரே புக்கு, நானும் தேடிட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான். நாங்களும் புத்தக காட்சியா தேடிட்டு இருக்கிறேன். அதிமுக தான் இப்படி இருக்குன்னா இன்னும் சில கும்பல்கள் புதுசா கிளம்பி இருக்கு. நம்ம அறிவு திருவிழா நடத்தி 4 நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு. என்ன கேக்குறாங்க? எப்படி நீங்க அறிவு திருவிழா நடத்தலாம்? யாரை கேட்டு நடத்துனீங்க? எதுக்காக நடத்துனீங்க? அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான். எப்படி போலீஸ பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ, அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி. சுகாதார மேம்பாட்டை பத்தி பேசும்போது கிருமிகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம். குக்கிராமங்கள்ல கூட படிப்பகம் நடத்திய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். சலூன் கடை, டீ கடை, சைக்கிள் ஸ்டாண்டு சாமானிய மக்களையும் அரசியல் பேச வச்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். வெறுப்படைஞ்ச அத்தனை பேருக்கும் உங்களுக்கு சவால் விடுறோம், நீங்களும் நடத்துங்க, நடத்தி காட்டுங்க பாப்போம். அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் கொள்கையற்ற வெற்று அட்டைகளையும் கண்டு நாம அச்சப்பட தேவையில்லை, அவங்களுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்ல தேவை. நிச்சயம் சொல்றேன், இந்த அறிவு திருவிழா கழக வரலாற்றுல என்னைக்கும் நிச்சயம் நீடித்து நிலைக்கும். 2026 நாம் வெற்றி பெற்றா அது கழகத்துடைய வெற்றி மட்டும் கிடையாது, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றி என்பதை மக்களுக்கு நாம புரிய வைக்கணும்.